தமிழ் சினிமாவில் தற்போது நம்பர் 1 நடிகையாக இருப்பவர் நயன்தாரா தான். கடந்த ஆண்டில் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்து தன்னுடைய நடிப்பாலும் பேசப்பட்டவர் அவர்தான். 10 வருடங்களுக்கும் மேலாக இன்றும் அதே புகழில் இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் சிம்ரன், த்ரிஷா, நயன்தாரா என்று நம்பர் 1 இடம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றது. 4-5 வெற்றி படங்களை கொடுத்த பின்புதான் புது நடிகைகளும் முதலிடத்திற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் தான் நடித்த ஒரு படம் இப்போதுதான் வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு முன்பாகவே முதலிடத்திற்கு ஆசைப்படுகிறார் ரஜினி முருகன் படத்தின் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ். சமீபத்திய பேட்டி ஒன்றில், இந்த ஆண்டில் நான் தான் முதலிடத்தில் இருந்தேன் என வருட கடைசியில் அனைவரும் சொல்ல வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசை என்று கூறியுள்ளார். இவர் நாயகியாக அறிமுகமான இது என்ன மாயம், வந்த அடையாளம் கூட தெரியாமல் மாயமாய் மறந்துவிட்டது. நாயகியாக நடித்த ரஜினி முருகன் படம் நீண்ட இழுபறிக்கு பிறகு பொங்கலுக்கு தான் வெளிவந்தது. கீர்த்தி சுரேஷ் ராசி இப்படி இருக்கின்றதே என்று இயக்குநர்களும் யோசிக்க ஆரம்பித்து விட்டனர். அது அடுத்தும் தொடர்வதுதான் ஆச்சரியமானது. பாபி சிம்மா ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்த பாம்பு சட்டை படம் முடிவடைந்து சில மாதங்களாகியும் அப்படியே கிடப்பில் உள்ளது. என்னதான் ரஜினி முருகன் படம் வெற்றியை பெற்றாலும் இவர் நடிக்கும் படங்கள் கிடப்பில் போடப்படும் ராசியை நினைத்து இவரை அணுக இயக்குநர்கள் தயங்குகின்றார்களா?